இலங்கை அரசாங்கமானது விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தீர்மானம் ஒன்றினை மேற்கொண்டிருக்கின்றது. அதாவது விவசாயிகளுக்கு உரம் விநியோகம் செய்யும் போது இதுவரை காலமும் மேற்கொள்ளப்பட்டு வந்த இடைத்தரகர்கள் மூலமான விநியோக முறையினை அகற்றி நேரடியாக அரச பொறிமுறையினூடாகவே விவசாயிகளுக்கு உரத்தினை விநியோகிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. இந்த புதிய விநியோக முறை தொடர்பான விரிவான விவரங்களையும் அதன் நன்மைகளையும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். இலங்கை விவசாயத்துறையில் பல தசாப்தங்களாக தீர்க்கப்படாமல் இருந்த ஒரு மிக பெரிய பிரச்சினைக்கு இன்று வரலாற்று சிறப்புமிக்க முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பயிற்சிகை காலத்திலும் உரத்திற்காக வீதியில் இறங்கி போராடிய விவசாயிகளின் குரலுக்கு அரசாங்கம் தற்போது செவி சாய்த்துள்ளது. உர விநியோகத்தில் புரையோடி போயிருந்த இடைத்தரகர் ஆதிக்கத்தை வேரோடு ஒழித்து அரசாங்கம் நேரடியாக விவசாயிகளுக்கு உரத்தை விநியோகிக்கும் புதிய அதிரடி பொறிமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. 2026 யாழ பருவத்தில் ஒரு புதிய விவசாய புரட்சியை நோக்கி நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாற்றத்தின் அவசியத்தை புரிந்து கொள்ள இதற்கு முன்னர் இருந்த முறையை நாம் கவனிக்க வேண்டும். 2026க்கு முன்னர் உர விநியோகம் ஒரு 3 அடுக்கு அமைப்பாக செயல்பட்டது. முதலில் அரசாங்கம் மற்றும் 12 தனியார் நிறுவனங்கள் உரத்தை இறக்குமதி செய்யும். பின்னர் அவை மாவட்ட ரீதியிலான பெரிய முகவர்களிடம் அல்லது இடைத்தரகர்களிடம் ஒப்படைக்கப்படும். இறுதியாக சில்லறை விற்பனையாளர்கள் மூலம் விவசாயிகளை சென்றடையும். இந்த பழைய முறையினால் விவசாயிகள் பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்தனர். பயிற்சிகை உச்சத்தில் இருக்கும் போது இடைத்தரகர்கள் உரத்தை பதுக்கி வைத்து செயற்கை தட்டுப்பாடை உருவாக்கினார்கள். இதனால் அரசாங்கம் நிர்ணயித்த விலையை விட 2 மடங்கு அதிக விலைக்கு உரம் விற்கப்பட்டதுடன் தரம் குறைந்த உரங்கள் கலக்கப்படும் முறைகேடுகளும் நடந்தன. இந்த சுரண்டலை தவிர்க்கவே நேரடி விநியோகம் என்ற அதிரடி முடிவை விவசாய அமைச்சு எடுத்துள்ளது. தற்போது நடைமுறைக்கு வந்துள்ள புதிய திட்டத்தின்படி இனி இடைத்தரகர்களுக்கு இடமில்லை. அரசாங்கம் நேரடியாக உரத்தை கொள்வனவு செய்து நாடு முழுவதிலும் உள்ள 560க்கும் மேற்பட்ட விவசாய சேவை மையங்கள் மற்றும் விவசாய அமைப்புகள் ஊடாக நேரடியாக விநியோகிக்கின்றது. இதன் மூலம் முக்கியமான சில நன்மைகள் விவசாயிகளுக்கு கிடைக்கின்றன. முதலாவது விலை கட்டுப்பாடு. அதாவது தனியார் கடைகளில் 13,000 ரூபாய்க்கும் அதிகமாக விற்ற ஒரு மூடை உரம் தற்போது 9,500 ரூபாய் என்ற நிலையான கட்டுப்பாட்டு விலையில் அரச மையங்களில் கிடைக்கிறது. இரண்டாவது கமிஷன் ஒழிப்பு. அதாவது இடைத்தரகர்களுக்கு வழங்கப்பட்ட மேலதிக கமிஷன் தொகைகள் தவிர்க்கப்பட்டுள்ளதால் இந்த இலாபம் நேரடியாக விவசாயிகளுக்கு சென்றடைகிறது. மூன்றாவது நேரடி பண மானியம். அதாவது விவசாயிகள் உரத்தை வாங்குவதற்கு நிதி நெருக்கடி ஏற்படாமல் இருக்க ஹெக்டேர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் நேரடி பண மானியம் வழங்கப்படுகிறது. இது எவ்வித கசிவுமின்றி நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கே மாற்றப்படும். தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றங்கள் காரணமாக உலகளவில் உர விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் யூரியா உரத்தின் விலை ஒரு மெட்ரிக் டன் $470 இருந்து $720 வரை பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. இத்தகைய நெருக்கடியான நிலையிலும் இலங்கை விவசாயிகளை பாதுகாக்க அரசாங்கம் துரித நடவடிக்கையை எடுத்துள்ளது. இந்த 2026 யாழ பருவத்தில் சுமார் 5,50,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நெல் பயிரிட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தேவையான 1,25,000 மெட்ரிக் டன் உர தேவையில் முதல் கட்டமாக 21,000 மெட்ரிக் டன் உரம் மார்ச் மாத இறுதிக்குள் இலங்கையை வந்தடைய உள்ளது. ஏற்கனவே மார்ச் தொடக்கத்தில் 1,02,000 மெட்ரிக் டன் உரம் கையிருப்பில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. விவசாயிகள் இந்த சலுகைகளை பெற முக்கியமான சில நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதில் முதலாவதாக உங்கள் பகுதிக்குரிய விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவியாளரிடம் உங்களை பயிற்சிகைக்காக முறையாக பதிவு செய்திருக்க வேண்டும். அடுத்து பண மானியம் 2 கட்டங்களாக, அதாவது நிலம் தயாரித்தல் மற்றும் உரம் கொள்வனவு என 2 கட்டங்களாக உங்கள் வங்கி கணக்கிற்கு வரும். எனவே வங்கி விவரங்கள் சரியாக பதியப்பட்டுள்ளதா என்பதை அதிகாரியிடம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக விவசாய சேவை மையங்களில் உரத்தை பெற உங்களின் விவசாய அடையாள அட்டை அவசியமாகும். மேலும் சமூக வலைதளங்களில் பரவும் QR குறியீடு தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என அமைச்சு மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. சில பகுதிகளில் இது சோதனை முயற்சியாக இருந்தாலும் தற்போது முறையான பதிவு மற்றும் விவசாய அமைப்புகள் மூலமே விநியோகம் நடைபெறுகிறது. இந்த புதிய நேரடி விநியோக முறை மற்றும் நேரடி பண மானியம் ஆகியவை விவசாயிகளின் உற்பத்தி செலவை பெருமளவில் குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடைத்தரகர்களின் பிடியிலிருந்து விவசாயத்தை விடுவிப்பதன் மூலம் நாட்டின் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதுடன் இலங்கையை மீண்டும் ஒரு தன்னிறைவு பெற்ற தேசமாக மாற்ற முடியும் என அரசாங்கம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது.
இது போன்ற பல பயனுள்ள தகவல்களையும் நடப்பு விவகாரங்களையும் தொடர்ந்தும் தெரிந்து கொள்ள நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியினூடாக உங்களை சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.